விஜய் போட்ட ஸ்கெட்ச் இருக்குல்ல, சிஎம் விஜய் போட்ட ஸ்கெட்ச் அவரால வச்சே அவரே அடிச்சிட்டாரு. அவரே சார் எதா இருக்கட்டும் சார், எதா இருக்கட்டும். அது எவ்வளவு பெரிய ராஜதந்திரம். எடப்பாடியே தானே சாணக்கியது சார். இதுக்கு பேர் தேவடியா தானே சார். இது போய் எப்படி ராஜதந்திரன்றீங்க? அதாவது விஜய கரூர் விஷயத்துல காப்பாத்துனது முதல்ல ஆளு எடப்பாடி. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கருத்து சொன்னாங்க. ஒரு பெரிய நன்றி கூட இல்லாம ஏன் விஜய் தொடர்ந்து அதிமுகவை எடப்பாடி அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு? பின்னணியில என்ன நடந்துச்சு? ஏன் அதிமுகவை ஒரு கட்சியா கூட விஜய் மதிக்கல? இல்லை, அதாவது இப்போ பணம் கொடுத்து குதிரை பேதம், குரங்கு பேதம், நாய் பேரான்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ எல்லாருமே பலவீனமானவர்கள் தான். பிஜேபியின் பிள்ளைகள் தான் விஜயும் சீமானம்னு சொன்ன திருமாவளவன் தான் தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு சொல்கிறாரு. அப்புறம் 2 நாளில் போய் பதவியில் வாங்கி இல்லை நாங்கள் ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், அதால் ஆர்எஸ்எஸோட ஆட்சி வந்தால் பரவாயில்ல, நேரடி ஆர்எஸ்எஸ் வந்தால் பரவாயில்ல, அதிகார வர்க்கத்தில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது அப்படின்னு பதவி வாங்குறாருல. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எதிர்க்கிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தை தான் அப்படின்னு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு, அதே ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு குழந்தைன்னா கூட பரவாயில்ல சார், ஆர்எஸ்எஸ்ன்னு குழந்தைகிட்ட போய் வா தாய்ப்பால் இல்லைன்னா நான் புட்டி பாலாவது தரேன், இல்லை என்கிட்ட பால் வரனா கூட நான் என் காம்பையாவது தரேன், கொஞ்ச நேரம் வாயில் வச்சுருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை இது. அவ்வளோதான். விஜய் அதிமுகவை டார்கெட் பண்ணாரு. ஏன்னா விஜய் ஒரே ஒரு கட்சி தான் நமக்கு எதிராக இருக்கணும்னு நினைக்கிறாரு சார். இப்போ நீங்கள் திட்டமிட்டே விஜய் பலவீனப்படுத்துகிறார் அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், திட்டமிட்டு தான் பலவீனப்படுத்துகிறார். ஏதோ ஒரு வெற்றி கிடைத்தது, அந்த வெற்றியில் ரொம்பவும் ஆடாதீங்க. ஏற்கனவே பாரம்பரியமாக இருக்கு. ஆடுறாங்க. ஆமாம், என் வாயில் என்னமோ வந்துடும். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். விஜய் நேற்று பேசின அந்த எழுச்சி உரையில நான் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்தா நான் முடிச்சுக்கிறேன். ஒன்று தீய சக்தி, இன்னொன்று தீர்ந்து போன சக்தி அப்படின்னு அதிமுகவை தீர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா மற்றும் பலர் அப்படிங்கிறாரு. அதிமுகவை ஒரு கட்சியாவே விஜய் மதிக்கலையா? ஏன் அதிமுகவை விஜய் டார்கெட் பண்றாரு? அதாவது சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட் வச்சாங்க, கட்சி உடஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. 47, 25 ஆச்சு, 23 ஆச்சு, 24 ஆச்சு, என்னென்னோ சொன்னாங்கல்ல. ஆனால் 2வது பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற திமுக சேச்சின்னா அதில் கலந்து போனோம்போ அப்படின்னு ஓட்டாங்க. உண்மையாக என்ன பண்ணியிருக்கணும்? ஃப்ளோரில் உட்காந்து ஏற்று நின்று தன்னுடைய எதிர்ப்பை அங்கே பதிவு செஞ்சுருக்கணும், முழுமையாக இருக்கிற கட்சி. ஆனால் எடப்பாடியாரை பிரித்து விட்டார்கள், ஒரு குரூப் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சின்னு சொன்னாங்க. ஆனால் மானஸ்தனா சட்டமன்றத்தில் உட்காந்தாருல்ல, எதிர்த்து ஓட்டு போட்டாங்கல்ல, சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருந்தாரு. ஆனால் அவர் எதிர்த்து ஓட்டு சார், அது எதனா இருக்கட்டும் சார், என் பின்னாடி இருக்கிற சேனை கூட ஓட்டட்டும். விஜய் தான் முதுகுல குத்த வச்சாரா எடப்பாடி முதுகுல? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், என் பின்னாடி இருக்கிற சேனை ஓடட்டும், நான் தான் சேனை தலைவன், நான் பார்க்குறேன்டா. அதாவது மறைந்த பூவை மூர்த்தி என்ன இருக்கார்ல, அப்போது அந்த ஊரில் அந்த திருவள்ளூர் சைடில் ரொம்ப எஸ்சிக்கள் மேலே ரொம்ப அட்ராசிட்டி நடக்கும். அப்போது இது காலங்காலமாக நடக்குது. மூர்த்தி அண்ணன் அப்போது சட்டக்கல்லூரியில் படிச்சுன்னு இருக்காராம். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, இப்போ இள வயசு பசங்களாம் சேர்ந்து இந்த மாதிரி இந்த அட்ராசிட்டி விடக்கூடாது. அட்ராசிட்டின்னா அது எப்பேற்பட்ட அட்ராசிட்டி தெரியுமா? கும்பலாக ஊருக்குள்ளே காலனிக்குள்ளே வருவாங்களாம், நினச்ச வீட்டில் பூந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க, கண்டவனை அடிப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆமாம், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. அந்த மாதிரி அட்ராசிட்டி, ஆமாம், அட்ராசிட்டி காலங்காலமாக நடக்குது. அப்போ இந்த கொடுமைகள்லாம் ஒரு முடிவு கொண்டு இளைஞர்கள்லாம் பேசுகிற போது, சரி ஒரு செட்டு அவன் நம்ம என்னென்ன செய்கிறானோ நாம் அதுக்கு ஏதாவது ஒரு ரிட்டாலியேஷன் பண்ணால் தான் அவனுங்க அடங்குவானுவேன், இது நம்ம அப்பா காலம் மேலே நம்ம விட்டுற முடியாதுன்னு மூர்த்தி அண்ணன் தலைமையில் ஒரு குழு கிளம்புது. அப்போ வழக்கம் போல் ஊரில் இருக்கிற பெரியவங்கள்லாம் வேண்டாம், பெரிய பிரச்சனை ஆகிடும், அவங்க ஆள் பலம், பண பலம், அதிகார பலம், அரசியல் பலம் அப்படின்னு எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க,
நாம் காலனிக்காரங்க நம்ம போய் என்னத்தை ஏற்று சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உடனே மூர்த்தி என்ன சொல்கிறாராம், இல்லை நாம் இதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும், நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் போகிறோன்னொன்னே அந்த ஊர் பெரியவங்களாம் சொன்னாங்களாம், சரி மூர்த்தி நீ போ, ஆனால் நீ கூட்டும் போகிற 10-15 பேரோட உயிருக்கு நீ பொறுப்பேற்றுக்கோ, நீ பொறுப்பேற்றுக்கணுன்னா நாங்கள் அனுப்புகிறோம் போங்க அப்படின்னாராம். அப்புறம் மூச்சு என்ன யோசித்து பார்த்தாராம், சரி நான் பொறுப்புன்ட்டேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு. நான் ஏன் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னேன்னா, என் பின்னாடி வரவங்களை கொள்கிறாங்கன்னு வச்சுங்க, என்னை கொண்டுட்டு தான் அவங்கள நீ கொல்லணும், நான் செத்த பிறகு நான் யாருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு போனோம். பல விஷயங்களை நாங்கள் திருப்பி செஞ்சோம். அதாவது அவங்க செஞ்ச அந்த பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மற்ற விஷயங்களை திருப்பி செஞ்சோம். அடின்னா என்ன, வலின்னா என்ன, வெட்டுன்னா என்ன, ரத்தம்னா என்ன அப்படின்னு காட்டணும். அந்த பயம், அந்த பதட்டம் அவங்களுக்கு காட்டணும், அந்த உயிர் அச்சத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். அன்னைக்கு அடங்கின ஊர் தான் இன்றைக்கும் அடங்கிச்சு, திருவள்ளூர் மாவட்டம். ஆமாம் அப்படின்னு அண்ணன் சொல்லுவார். இது எதை காட்டுதுன்னா, அந்த கேப்டன் இருக்காங்கல்ல, அந்த கேப்டனோட மன வலிமையை காட்டுது. இப்போ நம்ம இப்போ மூர்த்தி கூட நினச்சிருக்கலாம், நம்ம கூட கூட்டின்னு போகிறோம், நம்ம ஒன்றும் இந்த பசங்க சண்டை போட்டு நம்ம ட்ரெயின் பண்ணி ஒரு பயிற்சி பெற்ற நபர்கள் இல்லை, திடீர்னு ஓடிட்டா பயந்துட்டா என்ன ஆகுறதுன்னு கூட மூர்த்தி நினச்சிருக்கலாம்ல. எது நடந்தாலும் பரவாயில்ல நான் இருக்கிறேன்பா அப்படின்னு ஒரு மனிதர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் நின்னாரா இல்லையா? விஜய் போட்ட ஸ்கெட்ச் இருக்குல்ல, சிஎம் விஜய் போட்ட ஸ்கெட்ச், அவரால வச்சே அவரே அடிச்சிட்டாரு, அவரே சார். எதா இருக்கட்டும் சார், எதா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய ராஜதந்திரம். எடப்பாடியே தானே சாணக்கியர் சார், இதுக்கு பேர் தேவடியா தானே சார், இது பேர் இப்படி ராஜதந்திரன்றீங்க? ஏன் இப்படி தேத்தனம் வேற என்ன சொல்லுவாங்க இதுக்கு? என்ன சொல்லுவாங்க? குதிரை பேரும் நடக்கவே இல்லைன்னு நேத்து சாதிக்கிறாருல்ல விஜய். இப்போ சரி, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களை விடுங்க சார், ஏதோ ஒன்று சாதாரண ஜனங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் சோஃபா செட் போதுன்றாங்க, சோஃபா செட்டுக்குள்ளே பஞ்சு இருந்தா பணம் வந்ததான்றது ரெண்டாவது. 12 நாளில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மை இருக்குல்ல, இந்த மை இருக்குல்ல, இந்த மை இந்த நகம் வளர்ந்தா தான் போகும், இது அவ்வளோ சீக்கிரம் அழியாது. எனக்கு இன்னும் அழியலை. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகுன்னு வச்சுங்க. நான் விஜயை எதிர்த்து, அதாவது விஜய் நின்ன தொகுதிகளில் மற்ற வேட்பாளர் ஜெயிக்கிறான்ல, அவன் எதுக்காக ஓட்டு போட்டிருப்பான்? விஜய் வரக்கூடாது, விஜய் இஸ் நாட் ஏ சூட்டபுள் பர்சன் ஆர் கேப்பபிள் பர்சன், நம்ம வேற ஒருத்தருக்கு தானே ஓட்டு போடணும், அப்படி தானே போட்டிருப்பாங்க. அப்படி தானே கம்யூனிஸ்டுகள் ஓட்டு வாங்கியிருப்பாங்க, 65% அப்படி தான் ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு வாங்கியிருக்கோம், விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு வாங்கியிருக்கோம். விஜய்க்கு எதிராக 65% மக்கள் ஓட்டு போட்டாங்க. பர்டிகுலர் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களே இன்றைக்கி ஒரு 5-6 கைங்க. அந்த கைங்கெல்லாம் எதை சொல்லி ஓட்டு வாங்கியிருக்கோம்? விஜயை திட்டி தானே ஓட்டு வாங்கியிருக்கோம். நீ 108 எதுக்கு நீ 2 பின்னாடி கெஞ்சினுக்கிற? அவங்க 2 தானே வச்சுருக்கிறாங்க. திமுகவும் விஜய் திட்டவே இல்லையே சார். அதிமுக அது ஒரு மென்மையான பாலிசி அவங்க கையாண்டாங்க. பெரும்பாலும் எடப்பாடியார் அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக தரம் குறைந்து இறங்கிலாம் பேச மாட்டார். இந்த தேர்தலில் மட்டும்தான் அவங்க சில விஷயங்கள் இந்த காலில் விழுந்தா சந்தில் பாஞ்சா அது இதுன்னொடனே ஒரு 2 வார்த்தை கொஞ்சம் இறங்கி பேசினார். ஏன்னா அவர் ஒரு நார்மல் சாதாரண நபர், இவ்வளவு தரக்குறவா பேசக்கூடாது, ஒரு கண்ணியத்தை கையாள்பவர். இவங்க பேசுறது தாளாமல், ஏன்னா இவங்க வேறு எதுவுமே பிரச்சாரம் பண்ணல. எடப்பாடியார் குனிஞ்சார், காலில் விழுந்தார், கையில் விழுந்தார், சசிகலா காலில் விழுந்தார். இதையே ஆமாம் இது எல்லாரும் டிவியில் தனியாக இது என்ன புதுசு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சில விஷயங்களை நீ உங்கள் அப்பா என்ன பண்ண அப்படின்னு கேட்டும்போது தான் அவங்க வாய் அடையப்பட்டது. அப்போ அவர் நார்மலாக கொஞ்சம் பக்குவமாக என்னத்துங்க இதெல்லாம். இப்போ நீங்கள் இல்லை விஜய் அவங்க அப்பாவை என்ன பண்ணார் அப்படின்னு எடப்பாடி கேட்டாரா? ஸ்டாலின் கருணாநிதி என்ன பண்ணார்னு கேட்ட பிறகு தான் திமுக தரப்பில் இவர் வசதி பண்ணாங்களா, ஒரு மாதிரி கொச்சையாக பேசினாங்க இல்லையா, அது எல்லாமே நின்றுது. அதால் அவர் கொஞ்சம் நெளிவு சிலிவாக கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுகிறவன்றதால அவர் என்ன வேணாலும் அவர் விஜய் அதிகமாக விமர்சிக்கல. இப்போ கரூர் விஷயத்தில் கூட ஒரு 40 பேர் செத்துருக்காந்தாலும் ஓட்டார் விஜய்னு. ஏங்க 40 பேர் செத்துருக்கான், கட்சி தொண்டை செத்துருக்கான், அவரோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு எடப்பாடி விஜய்க்கு ஆதரவா பேச ஆதரவு இல்லை, அது ஒரு நடுநிலையான ஒரு நியாயத்தை பேசினார். பார்வையில சரி விஜய்க்கு ஆதரவா எடப்பாடி பேசினாரு. ஆனா சார் ஆதரவு ஒருவேளை எடப்பாடி அப்படி பேசலாட்டி கரூர் விஷயம் விஜய் தான் குற்றவாளின்னு ஒரு பக்கம் திரும்பி இருக்கும். ஆமா, விஜய் குற்றவாளியில இருந்து காப்பாற்றியது எடப்பாடி அவர்கள் தான். அப்படி சொல்ல அதாவது முதல் பூனைக்கு மண்டி கட்டினது அப்படின்னு பார்த்தா
அதாவது விஜய கரூர் விஷயத்துல காப்பாத்துனது முதல் ஆளு எடப்பாடி. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கருத்து சொன்னாங்க. அந்த நன்றி கூட இல்லாம ஏன் விஜய் தொடர்ந்து அதிமுகவை எடப்பாடி அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு? பின்னணியில என்ன நடந்துச்சு? ஏன் அதிமுகவை ஒரு கட்சியா கூட விஜய் மதிக்கல? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் இப்போ பணம் கொடுத்து குதிரை பேதம், குரங்கு பேதம், நாய் பேரான்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ எல்லாருமே பலவீனமானவர்கள் தான். இப்போ பணம் ஒரு 40 கோடி 50 கோடின்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துடுவாங்கன்னு வச்சிங்களேன். அப்போது அதிமுகவிலேருந்து வர வைத்த இவர்களால் ஏன் திமுகவிலேருந்து வர வைக்க முடியல? ஏன்? அது ஏற்கனவே எதிர்ப்புகளை கொஞ்சம் கொள்கையாக இருக்கிறவங்க திமுககாரங்க. அது அந்த கொள்கை சரி தப்பு என்பதை தாண்டி சார் 14 வருடம் சார் எம்ஜிஆர் இருந்தார். கருணாநிதியால் தலை காட்ட முடியல. இருந்தாலும் ரோட்டில் எவனா செத்தானா திமுககாரன் அவன் கொடியோடு சுடுகாடு வரைக்கும் போகும். அந்த சித்தாந்தம் தவறுன்னு வைங்க. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம் சரின்னு அவர்கள் நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி எதிர்ப்புகளை மீறி அது வளர்ந்த கட்சி. அதால் அதை அவ்வளவு ஈஸியாக அதை பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஏன்னா அதில் ஏற்கனவே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நல்லா வசதி வாய்ப்பாக ஏற்கனவே சுரண்டி கொடுத்தவன் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி காசு எடுக்கிறக்கூடியவர்கள் திமுககாரர்கள்ன்றதால அந்த பேரம் உடனடியாக அவர்களிடம் பேச முடியல. இப்போ நீங்கள் இப்போ அதிமுகவில் இப்போ இப்போ இது நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணுங்களேன். இப்போ ஜெயலலிதா என்ற அம்மையார் இருந்திருந்தா இதே இப்போ எடப்பாடியார் இடத்துல ஜெயலலிதா இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு இதே 47 சீட்டு கிடச்சிது, தாவேகாவுக்கு 108 சீட் கிடச்சிது. எவனாவது ஒரு போய் அங்கே வாங்க முடியுமா? முடியாது. அப்போ ஜெயலலிதா இருந்த அதிமுகவுக்கும் எடப்பாடி இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, இவர் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் சார். அந்த அம்மா ஒருத்தனை கூப்பிட்டு செருப்பால் கூட அடிச்சிடும். இல்லை, அண்ணாமலையே காலி பண்ணிட்டாரு, அண்ணாமலைக்கு சீட்டு கிடைக்க விடாம பண்ணிட்டாரு, கட்சி பதிவை காலி பண்ணிட்டாருன்னு ஒரு ராஜதந்திரி சாண. இல்லை, அது பிஜேபியோட வீக்னஸ் சார். அது பிஜேபி செய்த தவறு. எடப்பாடி நகர்த்தின காய்தான். எடப்பாடி சார் செயல்பட்டார்ல. எடப்பாடி கேட்கணும் சார், எடப்பாடி வாங்கட்டும் சார், சொல்லட்டும். ஆனால் அதற்கு வளைந்து கொடுத்தாங்கல்ல பிஜேபி. இப்போ இதுதான் திரும்ப இதுதான் பர்ச்சேஸ் பண்ணுறது இவங்க ரெடி சார். எந்த பொருளும் என்னன்னா இல்ல அமித்ஷா மனசு மாற அளவுக்கு எடப்பாடி நடந்துக்கிட்டாரு. மோடியோட மனசு மாற அளவுக்கு, மோடியே இறங்கி வர அளவுக்கு, அமித்ஷாவே இறங்கி வர அளவுக்கு எடப்பாடியோட செயல்பாடு இருந்துச்சுன்னா எப்படி அப்பேற்பட்ட எடப்பாடி விஜய் கிட்ட எப்படி தோத்துக்கிட்டு இருக்காரு? இல்லை, அதுதான் அந்த வீக்னஸ் தான். இப்போ எடப்பாடியார் கூப்பிட்டு 4 பேரை பழின்னு கணத்தில் அறிகிற அந்த துணிவு, அந்த அட்ராசிட்டி போக்கு இவர்கிட்ட இல்லை சார். இதை பலர் பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த எடப்பாடி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அல்லது பலவீனமாக இருக்கும் பொழுது விஜய் தந்திரமா அடிக்கிறார். இல்லை, பலவீனம்னு இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஓட்டு சார், இது போனவனோட பலவீனம் சார். இது எவன் தன்னை விற்று கொண்டானோ அவனோட பலவீனம் இது. சரி, இப்படி போனாங்கல்ல, இப்போ திருப்பி வந்துட்டாங்க. ஒரு 4-5 பேர் தவிர திருப்பி எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் அப்போ எடப்பாடியார் பலம் மிக்கவர் தான். 4-5 பேர் வரல, முக்கியமான ஆட்கள்ல 4-5 பேர் 4-5 பேர் தானே போயிட்டாங்க. அப்படி எண்ணிக்கையில் சொல்லுங்களேன். ஒரு 5 பேர் ராஜினாமா பண்ண. ஆமாம் சார், ஒரு 5 பேர் சார் முக்கியமான ஆட்களாக தான். ஒரு எம்எல்ஏ தானே சார் முக்கியமான ஆளுக்கு 2 எம்எல்ஏவா? பட் அந்த மாவட்டமே அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்களே. அப்படின்னா எப்படி சிவி சண்முகம் கட்சி அலுவலக சாவி எடுத்து புதிய செயலாளர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன் கொடுத்தாரு? நீங்கள் தான் சொல்கிறீங்க அவர் பலமானவர்னு. சார், ஒரு எம்எல்ஏ தானே சார், ஒருத்தருக்கும் ஒரு எம்எல்ஏ தானே. இப்போது பெரும்பான்மை 25 பேர் போயிட்டாங்க, இன்னொரு 10 பேர் போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன காலம் போய் பெரும்பான்மையர்கள் திருப்பி வந்துட்டாங்கல்ல. அப்போது எடப்பாடியாரைக்கு பயந்து எடப்பாடியாரிடம் பணிந்து விட்டார் நீங்கள் சொல்ல மனசு வரல உங்களுக்கு. ஏன்னா அது நாகரிகம் இல்லை. அது அவங்க கட்சி ஒரு ஆசீர்வாதத்தை கூடுறாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு பதவின்னா, இப்போ நீங்கள் பிஜேபிக்கு இப்போ ஓட்டு போடுறதும் விஜய்க்கு ஓட்டு போடுறதும் ஒன்று. விஜய்க்கு ஓட்டு போட அது நேரடியாக பிஜேபிக்கு போய்விடும். பிஜேபியின் பிள்ளைகள் தான் விஜயும் சீமானம்னு சொன்ன திருமாவளவன் தான் தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு சொல்கிறாரு. அப்புறம் 2 நாளில் போய் பதவியில் வாங்கி இல்லை நாங்கள் ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், அதால் ஆர்எஸ்எஸோட ஆட்சி வந்தால் பரவாயில்ல, நேரடி ஆர்எஸ்எஸ் வந்தால் பரவாயில்ல, அதிகார வர்க்கத்தில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது அப்படின்னு பதவி வாங்குறாருல. இதுக்கு என்ன அர்த்தம்? இது என்ன இது சரி, இதை எந்த வகையில் சேர்ப்பீங்க? அப்போது பதவிங்கிறது நான் 35 வருஷமாக சொல்கிறேன் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு. முதலாக மூப்பனார்கிட்ட போனேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னால் அவரே அருமைப்பா, திரும்ப சூப்பர் அப்படின்னு சொன்னாருன்னா இன்றைக்கி சொல்கிறாருல. டாக்டர் கிருஷ்ணசாமியும் திருமாவளவனும் மூப்பனார் கூட்டணியில் அந்த தேர்தலில் நிற்கிறாங்க. அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, தினமலர் ஒரு கார்ட்டூன் போடுறாங்க.
சொந்த காலில் நிற்கிறோம் அப்படின்னு மூப்பனார் சொல்கிறாரு. அப்போ 2 கட்டக்காலை போட்டு, இந்த ஹேண்டிகேப் வச்சுருப்பாங்களா, 2 கட்டக்காலை போட்டு ஒரு கட்டக்கால் மேலே திருமாலும் ஒரு கட்டக்கால் மேலே கிருஷ்ணசாமின்னு எழுதி ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. விஜயை ஊனமுற்றோர்னு சொல்ல வரீங்களா? இல்லை அப்போ மூப்பனார் சொன்னதுக்கு அப்படி கொள்கையோடு இருந்தவங்க எதை வச்சு இப்போ போனாங்க? இல்லை 2 நாள்லேயே வந்து திருந்திட்டாரா விஜயே? எப்போ ஆர்எஸ்எஸ் என்ன தப்பு பண்ணாரு? ஏன் இல்லை அவர் தான் ஆர்எஸ்எஸோட பிள்ளையாச்சே. திரும்ப சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்களே சார், அவங்க ஏன் காங்கிரஸோட வைக்கூடாதா? இப்படி புரிஞ்சுக்கலாம்ல. பிஜேபி விஜய் லவ் பண்ணுச்சு, ஆனா விஜய் காங்கிரஸ் லவ் பண்ணாரு. ஷாஜகான், விஜய் நடிச்ச ஷாஜகான் படத்தோட முக்கோண காதல் கதை தமிழக அரசியல் களத்துல நடந்திருக்கு. அப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி இது தாவேக்காவை வளைத்து போட பார்க்கிறதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவர் ஒருதலை காதலாக இருக்கிறாங்க, இல்லை பரவாயில்ல நம்ம புருஷனை விட நல்லா இருக்கிறானே, ஒரு 4 நாள் இருப்போமே அப்படின்னு நினைச்சாங்கன்னு கூட நம்ம என்னமோ சொல்ல வரீங்க. புரியல. இல்லை அது வெளிப்படையாக சொன்னால் அது ஒரு மாதிரியா இருக்கும். அப்போ திடீர்னு 2 நாளில் பரவாயில்ல வெளியே இருந்து ஆதரவு, நாங்கள் உள்ளே வந்துடுறோம்பா, உங்களே சேர்ந்துடுறோம்பா இப்படிங்கிறது எது? ஒரே ஒரு 3 எழுத்து, பதவி ஆசை. மொத்தம் 5 எழுத்து தான், பதவி ஆசை தானே. அப்போது இப்படி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எதிர்க்கிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தை தான். அப்படின்னு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு, அதே ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு குழந்தைன்னா கூட பரவாயில்ல சார், ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தைகிட்ட போய் வா தாய்ப்பால் இல்லைனா நான் புட்டி பாலாவது தரேன், இல்லை என்கிட்ட பால் வரனா கூட நான் என் காம்பையாவது தரேன், கொஞ்ச நேரம் வாயில் வச்சுன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை இது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போது திருமாவளவனை விட தமிழகத்தில் கொள்கை சித்தாந்தவாதி யார் இல்லைன்னு அவரே சொல்கிறாரு. சரி நம்மளும் அதே சொல்லுவோம். அப்பேற்பட்ட சித்தாந்தவாதி 2 நாளில் ஆர்எஸ்எஸ் பிள்ளைகிட்ட போய் நின்று பால் கொடுத்துன்னு இருக்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் ஏமாத்துறேன் சார். நீங்கள் அதிமுக தொண்டர்லாம் இருக்காங்களே, சோர்ந்து போயிட்டாங்களா அதிமுக தொண்டர்கள்? சோர்வுன்னு இல்லை, அது அவர்களோட பலவீனம் சார். பதவிங்கிறது நீங்கள் எம்எல்ஏ ஆனதில்லை, கவுன்சிலர் ஆனதில்லை, அதை நோக்கி நீங்கள் பயணப்பட்டதில்லை, அதில் இருந்தவங்களுக்கு தான் சார் தெரியும். இல்லை எடப்பாடியை வீழ்த்தும் அளவுக்கு வலிமை படைத்தவர், விழுப்பவர் கொண்டவர் விஜய், அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, திமுக செய்த மிகப்பெரிய அட்டூழியங்களிலிருந்து எல்லாருமே ப்ராடு போயிடுப்பா உடுப்பா வேணாம்பா அப்படின்னு புதுசாக ஒன்றா ஜனங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இவ்வளவு அளவுடைய அரசியல் வளர்ச்சிக்கு அதிமுக தடையா இருக்கு அப்படின்னு விஜய் நினைக்கிறாரா? இல்லை, அவரு இந்த முக்கோண போட்டிலாம் வேணாம், 2 போட்டி இருக்கட்டும், திமுக நம்ம இருந்துப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல ஏன் அதிமுக கட்சியாவே மதிக்கல? அது எப்படிப்பட்ட கட்சி சார்? ஏன்னா ஈஸியா புகழ்றாரு, ஜெயலலிதா அவர்களை புகழ்றாரு, ஆனா எடப்பாடியே இல்லை. நீங்க கருணாநிதியை புகழ முடியாதுல்ல. இப்போ எம்ஜிஆரை புகழ்ந்துடலாம் சார். எம்ஜிஆர் மேலே சில அலிகேஷன் சொன்னாலும் ஒரு ஏழைகளுக்காக நின்னாரு. ஆனா எம்ஜிஆர் விட நான் கூடுதலா வாக்கு வாங்கிட்டு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஒன்னாலும் சொல்லுங்க, என்ன ஒன்னாலும் சொல்ல. கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி ஒருத்தர் இங்கே சுத்தலையா? நான் கொஞ்சம் ஒல்லி எம்ஜிஆர்னு கூட விஜய் சொல்லிக்கலாம். சொல்றதுல என்ன இருக்குது? இப்போ யாருன்னா வந்து நீ எப்படியா சொல்ற? எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய லெஜெண்ட், அவரை விட நான் கூடுதலா வாக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க என்ன சார், நான் பெரியாரின் பேரன்னு சொன்னாரு, இதை விட வா இதெல்லாம் விட்டுறீங்க. எம்ஜிஆரோட பெரியார் இல்லையா? அப்படித்தானே இங்க வந்து ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுது. அதிமுக தொண்டர்களுக்காக இதை கேட்கிறேன். ஒரு பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனா கடைசி வரைக்கும் தாவேக்கா வரவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஜெயிச்சு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அதிமுகவை காலி பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அரசியல் நகர்வுகள் இருக்கு இல்லையா? இடைப்பட்ட அந்த தேர்தல் அந்த கூட்டணி பேசும்பொழுது என்ன நடந்துச்சு? அதிமுக தொண்டர்கள் புரியணும், கொஞ்சம் வெளிப்படையாக பேசுங்களேன். அவங்க முதல்ல இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சது திமுக தான். இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க வந்து பேசுறாங்க, சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து. தேர்தலுக்கு பிறகு இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி தாவேக்கா அதிமுக கூட்டணி வந்துச்சுல, அப்ப என்ன நடந்துச்சு? அப்ப விஜயை எடப்பாடி மதிக்கலையா? அதுக்கு பதிலா இப்ப பழி வாங்குறாரா? இல்லை, அதாவதுங்க விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து நான் தான் முதல்வர்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கிற போது இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பேச்சுவார்த்தையே நடக்குதுன்னு வச்சுங்க, இல்லைங்க நான் டெப்டி சிஎம் ஆயிடுறேங்க அப்படின்னு விஜய் சொல்ல முடியாது. ஆனா பேச்சுவார்த்தை நடந்துச்சுங்கிறாங்களே. ஏன்னா எடப்பாடி நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாலே பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்னு. அதாவது இவர்கள் கூட்டணிக்கு வரலாம்ன்ற சார் எல்லாருமே இப்போ கடைசி வரைக்கும்
அவன் தர மாட்டானா இவன் தர மாட்டானா அப்படி தானே சார் எல்லாருமே. அதாவது தேர்தல் எடப்பாடியார் கரெக்டாக சொல்லிட்டாரு, இங்கே பாரு இது கொள்கை கூட்டணிலாம் இல்லை, இது தேர்தலுக்காக சேர்ற கூட்டணி. உங்கள்கிட்ட 4 இருக்குது, என்கிட்ட 2 இருக்குது, 2 சேர்த்தா 6. அவ்வளோதான். விஜய் அதிமுகவை டார்கெட் பண்ணுறாரு. ஏன்னா விஜய் வந்து ஒரே ஒரு கட்சி தான் நமக்கு எதிராக இருக்கணும்னு நினைக்கிறாரு சார். இப்போ நீங்கள் அப்போ அதிமுக திட்டமிட்டே விஜய் பலவீனப்படுத்துகிறார் அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், திட்டமிட்டு தான் பலவீனப்படுத்துகிறாரு. அவர்களுடைய பலவீனத்தை இவர் பயன்படுத்தி கொண்டு வாங்கினார், அசிங்கப்படுத்தினார், எல்லா வேலையும் வந்து செஞ்சார். அதுக்கு நீங்கள் வந்து அரசியல் சாணக்கியத்தனம் அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் பேர் சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து டாபர் வேலை தான். இதெல்லாம் விஜய் போட்டு அதிமுகவை அந்த அடி அடிக்கிறார்ல, ஏன் அதிமுக வந்து சரியா ரிப்ளை வர மாட்டேங்குது, பதில் வர மாட்டேங்குது, சரியான பதிலடி ஏன் தர மாட்டேங்குது? இப்போ நீங்கள் அதிமுக தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக வந்து இத்தனை பேர் நல்லா பேசுனாங்கப்பா, ஒரு முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னு யாராவது 2 பேர் சொல்லுங்க பார்ப்போம். எடப்பாடி தவிர யாரும் இல்லை. எடப்பாடி, அப்புறம் இந்த நடிகை ஒருத்தங்கிறாங்களே அந்த அம்மா இங்கே ஒரு 4 இடத்துல பேசுனாங்க, விந்தியா 4 இடத்துல பேசுனாங்க. அப்படி பார்த்தா விஜய் தாவைக்கால மட்டும் விஜய் தானே பேசுனார், வேறு யாரும் பேச்சாளர் இல்லையே. ஆமாம், விஜய் 10 படத்தில் நடித்தார், எடப்பாடியார் 4 படத்தில் நடித்தார். கொஞ்சம் செல்வா கொஞ்சம் கம்மி தான். இந்த முக்கில் சும்மா இது வந்து நடிகர்களுக்கு ஏரியா தானே. இல்லை, எனக்கு இந்த மக்கள் கவர்ச்சியாக இருக்காங்க எல்லாம் சொல்கிறாங்க. நான் என்ன அப்படின்னு, நான் என்ன சில்க் சுமிதாவா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டோனில் கேட்க வந்தார். கவர்ச்சியே இல்லை, நான் சாதாரண வாழ் தான் அப்படின்னு விஜய் நேற்று சொல்கிறாரு. அதாவது ஒன்று கருத்து அரசியலா கவர்ச்சி அரசியலா. கூப்பா கிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் வந்து சேர்ந்தார்ல, அப்போ எம்மா கவர்ச்சியை எங்கேயா வச்சுன்னுக்கிறேன், நமக்கு தெரியல மார்க்கிறேன்னா இருந்துதான்னு, இம்மா கவர்ச்சியை எங்கேருந்து வச்சுன்னுக்கிறேன்லாம் சொன்னாங்க. என்ன இருந்துச்சான்னு கேட்டீங்க? செஸ்ட்டு கவர்ச்சினா அதானே சார். இப்போ கவர்ச்சி படம்னு போடுறாங்கல்ல, எதை காட்டி போடுறாங்க, அந்த சதையை தானே, அதுக்காக சொன்னேன். அப்போது கவர்ச்சியா கருத்தானா கவர்ச்சி தான். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்து அரசாங்கத்தில் காசு இல்லை, அரசாங்கத்தில் காசு இல்லைன்னா எங்கள் அண்ணன் அவர் வீட்டிலேருந்து காசு எடுத்தாந்து கொடுத்துருவார். இது வந்து கருத்தா கவர்ச்சியா? கவர்ச்சி. அப்புறம் அதான் ஒரு நாளைக்கு கரண்ட் விட போகுது, கவர்ச்சி. அப்போ தெரிஞ்சிடும். ஐ மீன் வயசாக இருந்துறீங்க விஜய்க்கு, அப்படியா? எப்படி வேணாலும் எடுத்துங்க, நான் வேற 10 ரூபா சொல்லியிருப்பேன். கவர்ச்சிங்கிறது ரொம்ப நாள் இல்லை சார். ஐஸ்வர்யா ராய் இருந்தால் கூட அது கொஞ்ச நாளைக்கு தான் சார். ஒரு நடிகை, அவங்களுக்கு என்னோட பேர் சரியா ஞாபகம் இல்லை, டி நகரில் எங்கே இருந்தாங்களாம், நல்ல சரியான அழகு லட்சணமாக இருப்பாங்களாம். கடைசியில் அந்த முகப்பொலிவெல்லாம் குறைஞ்ச பிறகு சாவர வரைக்கும் அவங்க வெளியிலே வரலையாமே. அதுதான் கவர்ச்சி. என்னோட முகத்தை எல்லாரும் இப்படி பார்த்துருப்பாங்க, இவங்களா இப்படி. இப்போ நீங்கள் இப்போ ரஜினி இருக்கார், ரஜினி சினிமாவில் கவர்ச்சியாக இருக்கார், வெளியில் இயல்பாக இருக்கார்ல. அப்படி எல்லா நடிகரும் இருந்துடுறாங்களா? சினிமாவில் நான் விற்கி வச்சுருப்பேன், என்னை வந்து பாரு, நான் இயல்பாக அப்படி தான் இருப்பேன். அப்போ ரஜினி கிட்ட இருக்கக்கூடிய எளிமை விஜய் கிட்ட இல்லைங்கிறீங்களா? பெரும்பாலும் பல பேர்கிட்ட இல்லை. ஏங்க ஸ்டாலின் கிட்டே இல்லையேங்க, விஜய் கிட்ட பல பேர்கிட்ட இல்லைன்றேன். விஜய் கிட்ட அப்படின்னா நான் வந்து விஜய் சேர்த்துலாம் சொல்லியிருப்பேன், ரஜினி விஜயும் பாருங்கள் எப்படி இயல்பாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஸ்டாலின், இப்போ ஸ்டாலினை யாராவது கேட்டாங்களா நீ விற்கி வையின்னு? நல்லா தானே இருந்தது அந்த முடி. இப்போ என்ன, இப்போ நான் முன்னே ஸ்டாலின் வாடி படத்தை வச்சுன்னு யாருன்னா நைட்டில் அப்படி தூங்க போகிறாங்களா? ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆரோட போஸ்டரில் கீழ்ச்சி போட்டு பெண்கள் மேலே படுத்துருப்பாங்க, தூங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டாலின் விற்கி வச்ச உடனே ஏப்பா ஸ்டாலின் போட்டோ கீழே போட்டு மேலே போனால் தூங்குவோம் அப்படின்னு யாராவது நினைக்க போகிறாங்களா? ஏன் இயல்பாக இருக்கும். நான் தாவேக்காவோட தொண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்குறேன், அதிமுக முடிந்து விட்டது, முடிந்த கதை அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஒரு காலத்தில் காங்கிரஸ் வந்து இந்த நாட்டை ஆண்டது. இப்போ காங்கிரஸ் எங்கெங்கே ஆட்சி புரிந்து எண்ணிடலாம். இங்கேயே திமுக தயவில் தான் 5, அதில் 2 கொடுத்து செத்து போனதை நீ வச்சுன்னு இருக்கிற. ஒரு காலத்தில் 2 தொகுதிகள் தான் திமுக ஜெயிச்சது, மீண்டு வந்தது. என்னை மானபங்கப்படுத்தினார்கள், நான் திரும்பவும் சட்டமன்றத்தில் வந்தால் முதல்வராகத்தான் வருவேன் நாங்கள். ஜெயலலிதா அவர்கள் போனாங்களா இல்லையா? அதால் சார் இது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு அரசியல் செஞ்சவங்க சார் இவங்க. நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க, இப்போ இன்றைக்கி 108, 108 எடுத்து நீ 2 கிட்ட போய் கெஞ்சிரல்ல, நாளைக்கு இதே 108 வெறும் 8 கூட ஆகலாம்ல. எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஓடுவாங்கன்றீங்க? ஆனால் இன்னைக்கு தமிழக அரசியலில் விஜய் வந்து அதிமுகவுக்கு பார்க்க மாட்டேன். 2த்துக்கும் விஜய்க்கு வந்து அருகதை கிடையாது.
இது வந்து ஜனங்க கொஞ்சம் அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது சார். ஐப்புன்னா விஜய் அதிமுகவுக்கு த்ரெட்டா ஐப்பா அப்படின்னு கேட்குறேன். இல்லை எதுவுமே இல்லை. இது ஒரு கட்சி, இது ஒரு கட்சி, இது ஒரு பில்டப் தான். இன்று இப்போ சார் நீங்கள் மனசார் தொட்டு சொல்லுங்கள், விஜய் நினச்சிருப்பாரா இவ்வளோ ஜெயிப்புன்னு? ஏன் விஜய் வந்து உண்மையான காங்கிரஸ்காரெல்லாம் என் கூட தான் இருக்கிறான், காங்கிரஸுங்க கூட வரணும் வரணும் வரணும்னு ஏன் சார் நீங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே நினச்சிங்க? அவன் ஏதோ ஒரு 4-5% எதனா வச்சுருப்பான், நம்ம ஒரு ஏதோ கொஞ்சம் வந்ததுன்னா கொஞ்சம் மானம் காப்பாற்றப்படும் அப்படின்னு தானே விஜய். ஏன் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்காரனையும் ஏன் கூப்பிட்டீங்க? அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு இது ஒரு பரிச்சாத்தியமாக நம்ம தேர்தல் நிற்போம், ஓட்டை வாங்குவோம், அடுத்த தேர்தலை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து இவங்க நின்னாங்க. இது வந்து ஏதோ இப்போ இந்த குருவி உட்கார படமாக விழுந்த கதையா ஏதோ வந்து ஒரு வெற்றி கிடைத்திருக்கு. அந்த வெற்றியில் ரொம்பவும் ஆடாதீங்க, ஏற்கனவே பாரம்பரியமாக இருக்கு. ஆடுறாங்க. ஆமாம், எதை வச்சு எப்படி சொல்கிறீங்க? என் வாயில் என்னமோ வந்துடும் சார், என் வாயில் வரலாம் சார், இல்லை தாவேக தலைவர் வாயில் வரலாம், ஒரு முதல்வர் இல்லை என் வாயில் எதனா வந்துடும். ஏன் வரட்டுமே, என்ன இப்போ பிரச்சனை சொல்ல? எதையோ கேட்டோம், இதையும் கேட்டுக்கிறோம். இது இது என்ன போக்கு இது சொல்லுங்கள்? என்ன போக்கு? இல்லை நீனா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா? ஓ விஜய் சிவாஜி கிருஷ்ண இல்லை என் வாயில் அசிங்கமாக வந்துடும். அடங்க சொல்லு, ஏதாவது சொல்லு. அதான் சொல்ல வந்தாரு. வேற என்ன? அடங்கோ இந்த படத்துல சொல்ற மாதிரி இது ஏதோ ஒண்ணு இந்த படத்துல பாட்டாவே பாடியிருப்பாரு விஜய், அதை தான் அவர் நேர்ல சொல்ல வந்தாரா? அந்த மாதிரி இல்லை, அதை விட கடுமையாக கூட இருக்கலாம். அம்மாவில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை மூளை கூட ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம்ல. இப்போ நீங்கள் பீப் தான் போடணும். ஆமாம், முதலமைச்சர் விஜய் எப்படி பேசுறாரு? அதுதான் சார், அது வந்து நேற்று நன்றி அறிவிப்பு கூட்டம் இல்லை சார், அது வந்து அடுத்து நடக்க இருக்கிற இடைத்தேர்தலுக்கான பிரச்சார கூட்டத்தை நேற்று தொடங்கி இருக்கிறார். ஒரு முதலமைச்சர்னா நீ வேணாம் பார்த்துக்க, நீ வாடா, நீ எங்கூட தோத்துடா, எப்படா இப்படா திமுக அதிமுக அல்லு சொல்லு, அதெல்லாம் இல்லை சார். ஒரு முதலமைச்சர் இந்த அரசோட பாலிசியும் கொஞ்சம் சேர்த்து சொல்லணும். அதைத்தானே எதிர்பார்க்க தமிழகம். நீங்கள் சும்மா ஏதோ சினிமா டைலாக்ல வாடா டாய் ஒத்தை வாடா, அப்படி வாடா இப்படி வாடா. மக்களோட மனநிலை மாறி போச்சா? இங்கே இப்பொழுது இந்த மாதிரியான அரசியலா கேட்டு கேட்டு புளிச்சு போய் விஜயோட அந்த சினிமா ஸ்டைல்ல பஞ்சா பேசுறாருல, அந்த மாதிரி தான் மக்கள் ரசிக்கிறாங்க, அதுதான் எதிர்பார்க்கறாங்களா? சினிமால குத்துப்பாட்டு எதிர்பார்க்குற மாதிரி விஜயோட இந்த பஞ்ச் டைலாக் வசனத்தை தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்களா? அரசியல் அப்படி மாறி போச்சு. விஜய் கிட்ட அதை தான் எதிர்பார்க்குறாங்க. விஜய்னா வந்து இப்போ சின்ன பசங்கள்லாம் ஏன் பிடிக்குது? இப்போ 18 வயசு கீழே ஓட்டு போடக்கூடாதுன்றான். ஓட்டு போடுற தகுதி எதுக்கு? அது 18 நிற்கிறான், மெச்சூரிட்டி. இப்போ இவர் போய் குழந்தைங்கிட்ட எப்போ நீங்களாம் வீட்டில் போய் சொல்லுங்கள் போங்க வாங்கன்றாரு. நீங்கள் இப்போ ஈவன் எங்கள் வீட்டில் இருந்து எல்லாரும் வீட்டில் இருந்தோம், சின்ன பசங்களாம் யாரோட பாட்டை போட்டு ஆடுதுங்க? விஜய் பாட்டு. இப்போ அதுங்க வந்து இல்லை எல்லாம் திறமையான பசங்க, நல்லா அறிவுபூர்வமாக விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? விஜய் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுங்க ஏதோ குழந்தைங்க மூளை வளர்ச்சி, மூளை அவ்வளோதான் வளர்ந்துருக்கு, பக்குவம் அவ்வளோதான். மெச்சூரிட்டி அந்த ஏஜுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும்? அதுதான் அவ்வளோதான். அப்படியே எடுத்துங்க. பேரண்ட்ஸுக்கு இந்த புரிதல் வேணும்ல. விஜய் நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. பேரண்ட்ஸும் வந்து ஏற்கனவே இருக்கிற சில கஷ்ட நஷ்டங்களை பார்த்து சரி இருந்தாலும் வந்தாருன்னா கொஞ்சம் சரியா இருக்கும் மாதிரி பார்த்து. ஆனால் இந்த இடத்துல பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் இப்படி கேட்குறேன், இத்தனை வருஷமா அதிமுக திமுக 50 வருஷத்துக்கு மேலே ஆண்டுட்டாங்க, 2 பேருமே சரியில்லை, 2 பேரும் ஊழல் கட்சியா இருக்காங்க, நம்ம மாற்றம் புதுசா நம்ம ஒரு மாற்று கட்சி உருவாக்கணும், விஜய் அப்படி தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஏன் மாற்றம்னா சீமான மாற்றமா எடுத்துக்கலாமே? ஏன் சீமான மதிக்கவே இல்லை? இப்போ சார் பொதுவாகவே டெபாசிட் 800 ஓட்டு அந்த ரேஞ்ச் தானே வாங்கியிருக்காங்க. அது சீமான் வைக்கப்படது இல்லை, தமிழ்நாடு தலை குனிட்டோம். அது சீமான், இந்த தோல்விக்கும் சீமானுக்கும் பொறுப்பு இல்லை, ஜனங்க தங்க தலையில் மண்ணவாரி கொட்டிக்கிறான், அவ்வளோதான். நீங்கள் சார் இப்போ பொதுவாகவே அரசியலுக்கு வராங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்ச நாள் ஏதாவது செய்யணும்னு கூட நினைப்பாங்க சார். கொஞ்சம் இப்போ இதுனா இப்படிலாம் இருக்குது, கொஞ்சம் நம்ம வந்தோம்னா அதில் கொஞ்சம் சரி பண்ணலான்னு கூட நினச்சி சிலர் அரசியலுக்கு வருவாங்க. பெரும்பாலும் அப்படி தான் வருவாங்கன்னு வச்சிங்களேன். அப்புறம் காலப்போக்கில் வந்து அது அப்படியே மாறிடும். அரசியலுக்கு வந்த பிறகு திருட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இதில் அவ்வளோ வருது, இதில் இவ்வளோ வருது, ஒரு கையெழுத்து போட்டாருன்னா 10%னா 100 கோடி ப்ராஜெக்டாமே. சும்மா நம்ம எவனோ ஒருத்தனுக்கு கொடுத்தா 10%னா 10 கோடி ஆச்சே. ஒரு ஆண்டுக்கு வந்து 4000-5000 கோடி இந்த துறைக்கு ஒதுக்குறான்னா இப்போ 10%னா 400 கோடியா? சரி போட்டு விடுவோமே, முன்னாடி இருந்தும் கூட போட்டாங்களாமே அப்படின்னு போட்டு வாங்குவாங்க சார். இது அரசியல்வாதிகள். இவன் அரசியலுக்கு வந்த பிறகு பெரும்பாலும் பல பேர் கரெக்ட் ஆவான். நடிகர்கள்
அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி கரெக்டாகி தான் அரசியலுக்கு வராங்க. எதை வச்சு விஜய் கரெக்ட் ஆகி தான் அரசியல்? நான் ஏன் சார் நடிகர்கள் கரெக்டாக வராங்கன்னா அவர்தானே நீங்கள் ஏன் விஜய் கிட்ட அரசியல் போறீங்க? வந்திருக்காரு. விஜய் கிட்டே விஜய் கிட்ட தானே நீங்க வரீங்க. ஏன் வேற யார் நடிகர்கள் யாருமே வேற அரசியல் யார் இல்லையா? அரசியலுக்கு வந்திருக்கா? வேற யாரு இப்ப சிஎம்மா இருக்கா? இப்போ சொல்லுங்க. இப்போ பொதுவாக வந்து இந்த சம்பளம் வாங்குறது நடிகர்கள் உச்சபட்ச சம்பளம். நீங்கள் ஜனாதிபதிக்கே ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தானே சொல்கிறாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜுக்கே 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படி தானே சம்பளம் வைக்கிறாங்க. ஆனால் நடிகர்கள் 20 சும்மா சாதாரணமாக 20 கோடிங்கிறாங்க. என்ன நேற்று வரைக்கும் ஏதோ டிவியில் அந்த டிவியில் இந்த டிவியில் 200 கோடின்னு சொன்னேன். 250 கோடி காமெடியில் நடிக்கிறான் 20 கோடி சம்பளம்ன்றாங்களே. அவங்க 20 கோடி உண்மையிலே வந்து 20 கோடி சம்பளம் வாங்கணும் கணக்கு காட்டுவாங்களா? சொல்லுங்கள் சார். இப்போ விஜயோட சார் சொல்லுங்கள் சார், 20 கோடி காட்டுவானா? தெரியலையா? சொல்ல விரும்பலையா? தெரியல எனக்கு. தெரியல. இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க. கைடன் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா கைடன் வேல்யூ அந்த சொத்தோட மதிப்பு. மார்க்கெட் வேல்யூ 17 லட்ச ரூபா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? 10 லட்ச ரூபா கைடன் வேல்யூ கொடுத்துட்றேன், அந்த 5 லட்சம் கேஷாக கொடுத்துட்றேன்பா. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை இதை நான்லாம் ஏமாற்றலாம் மாட்டேன். 15 லட்சம்னா 15 லட்சம் கைடன் வேல்யூன்னு போட்டு ஏற்றி 15 லட்சத்துக்கு என்ன டாக்ஸேஷனோ அதை நான் வந்து அரசாங்கத்தை கட்டிடுறேன்பா அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்ற மாதிரி மனிதர்கள் அப்படி சொல்ற மாதிரியான நல்ல சார் நீங்கள் சொல்லுவீங்களா சார்? பக்கத்து உள்ளகிறவன் எதிர் உள்ளகிறவன் கீழ் ஃப்ளாட்டு மேல் ஃப்ளாட் அதெல்லாம் விடுங்க சார். நீங்கள் சொல்லுவீங்களா? புலி படத்துல விஜய் வருமானத்தை மறைச்சது வழக்கு இன்னைக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கு விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம். சரி, ஏன் அதான் சுத்தி காமிச்சு வரீங்கன்னு நினைக்கிறேன். நீ இதுக்கு பதில் சொல்லலையா? எல்லாருமே கரெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பெரும்பான்மையாக கரெக்ட் ஆகிட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்கம் டேக்ஸில் ஒரு பெரிய அதிகாரி எனக்கு தெரியும். அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது என்னோட நண்பர் எடுத்து அவர் வாங்குறாரு. சார் அவரே பிளாக் போயிட்டு சார் இன்கம் டேக்ஸ் டைரக்டர். நீங்கள் விஜய் பிளாக் அண்ட் ஒயிட் கோட் ஷூட் போட்டதை வந்து அப்படி சொல்ல வரீங்க. அப்போது ஏன் நீங்கள் அதை விட்டு போகிறீங்க? 20 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவனே திருட்டுத்தனம் பண்ணுறான். 200 கோடி வாங்குறவங்க எல்லாரும் தான். அதில் வந்து இவங்க அவங்கனால எல்லாரும் தான். மக்கள் காசில் கை வைக்க மாட்டேன்னு அவர் ப்ராமிஸ் பண்ணுறாருல்ல விஜய். அரசு எதில் சார் இயங்குது? மக்கள் பணத்தில். மக்கள் பணம்னா மக்கள் கட்டுக்கிற வரி பணத்துலேருந்து இயங்குது. அப்போது நீங்கள் இவ்வளோ காசு வாங்குற நீங்கள் திருடுறீங்கன்னா மறைக்கிறீங்கன்னா நீங்கள் வெகு மக்களுக்கு எதிராக இருக்கிறீங்க, சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாமா? அப்போது பெரும்பான்மையான நடிகர்கள் கரப்ட் பண்ணி தான் அரசியலுக்கே வராங்க. அவங்க நான் வந்து ஊரில் ஒழிச்சிருவேன் நிமித்திடுவேன். இப்போ நீங்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னார் அரசாங்க பட்ஜெட்டில் 20% சிஎம்முக்கும் 10% அமைச்சருக்கும் 30% வந்து எடுக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு 4 லட்சம் கோடி அப்படி என்று சொன்னால் அதில் 30% எடுக்கப்படுகிறது. இதை வந்து எனக்கு தேவையில்லை. அந்த 20% எனக்கு தேவையில்லை, 10% எங்கள் அமைச்சருக்கு தேவையில்லை, 30% சேர்த்துட்டா நான் அறிவித்திருக்கிற எல்லா நலத்திட்ட உதவிகளையும் அதிலேருந்தே செஞ்சிருவேன்னார். செய்ய வேண்டித்தானே? எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நான் இதெல்லாம் பார்க்கணும், ஏதோ 10 லட்சம் கோடி கடனுக்குதாம அப்படின்னு சொல்கிறாருல்ல. இதெல்லாம் நம்பனா சோறு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புங்க சார். எனக்கு ஏர்போர்ட் மூர்த்தி நல்லா தெரியும். எவ்வளோ தூரம் அவருடைய பேச்சு இருக்கும், அவருடைய கம்பீரமான ஸ்பீச்சை நான் தொடர்ந்து பார்த்துருக்கேன். ஆனால் விஜய் அதிமுகவை போட்டு அடித்த அடியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் சரி டவுன் ஆகிட்டாங்களா, சோர்ந்து போயிட்டாங்க? இல்லை, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பெருசாக ரிப்ளை தரல, ஏர்போர்ட் மூர்த்தியும் பெருசாக ரிப்ளை தரல அப்படின்னா சோர்ந்து போயிட்டாங்க. சோர்ந்துலாம் போகல சார், இது வந்து ஒரு தற்காலிக அப்படி நின்று பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் நம்ம திமுககாரன் என்ன ஒன்றாலும் விமர்சனம் பண்ணலாம் சார். அதில் கொஞ்சம் பேர் அரசியலாக இருந்திருப்பையா, அவன் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கியா? ஆமாம், இப்போ தலைவர் செஞ்சிடக்கூடாதுல்ல. ஆமாம், இப்போ யார் வாங்கலை வந்து போன ஆட்சியில் கொடுத்தா கமிஷன் வாங்கினாங்க. அரசியல்வாதினா அப்படி தான் இருப்பாங்க. அவங்க திட்டுறான்னா அதில் கொஞ்சம் உண்மை விடுங்கன்னுவான். நீங்கள் இப்போது நம்ம இப்போ நேரடியாக உடனடியாக ஒரு விமர்சனம் பண்ண வச்சுங்க, ரொம்ப அசிங்கசியமாக வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. நம்ம என்ன சொல்ல வந்தோம், நம்ம என்ன கண்டென்ட் சொல்கிறோம், இதில் வந்து சரியாக இருக்குது, இல்லை 10% சரி, 50% சரி, 90% சரிதான்ப்பா, இல்லைப்பா 100% சரிப்பா,
இல்லை 0% இதில் வந்து உண்மையே இல்லைப்பா அப்படின்னு எந்த பகுப்பாய்வும் இல்லாமல் உடனே ஒரு ரீல்ஸ் போடுறான், அதுக்கு பதில் சொல்கிறான். கமெண்ட்ஸுக்கு பயப்படுற அளவுக்கு தான் எடப்பாடியும் ஏற்படுத்தி இருக்காங்களா? கமெண்ட்ஸுக்கு பயப்பு இல்லை, அந்த அளவில் இவர்களுடைய மனநிலை இருக்குது. அப்ப இவங்களெல்லாம் சந்திக்க வேண்டியது திமுக அதிமுக கடந்த காலங்களில் பண்ணி சார் இட் வில் டேக் சம் டைம். இப்போ இன்னைக்கு விஜய் அண்ணா என்னண்ணா நீ வந்த கரண்ட்டு போயிச்சண்ணா பாருண்ணா, கரண்ட் இல்லைண்ணா என் குழந்தைய தூக்கி ரவுண்டு போகிறேண்ணா அப்படின்னு விஜய் வந்தால் எல்லாம் சரி பண்ணுவாங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு ரீல்ஸ் போகிறாங்க, பெட்ரோல் விலை ஏற்றி விட்டாங்க. அதான் இருக்கட்டும், எதாக இருந்தாண்ணா பெட்ரோல் ஒரு 5 ரூபா ஏறிக்குதுன்றதுக்காக என் குழந்தைய வந்து நான் வந்து புழுக்கத்தில் வச்சு உட்கார முடியாதுல்ல. வண்டியில் போனால் கொஞ்சம் காற்று வருது, குழந்தை அழாமல் நச்சரிக்காமல் இருக்குன்றது போகிறோம், ஏறட்டும் பின்னப்போ இல்லை சொல்கிறேன். ரவுண்டு போடுறது பிரச்சனை, பெட்ரோல் ஏறிக்கிட்டே போகுது. அப்போ மோடி தான் பிரச்சனை, விஜய் பிரச்சனை இல்லை. அப்படி சொல்லல ஏங்க, கரண்ட் வருது, அவன் வந்து குழந்தை அழுகுது நச்சரிக்குதுன்னு வந்து ரவுண்ட்ஸ் போகிறாங்க, கொஞ்சம் காற்று வரட்டுன்னு போகிறாங்கன்னா கரண்ட் கட் ஆனது கூட விஜய்க்காக பொறுத்துக்கிறாங்க மக்கள், அப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போதான் ரியாக்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறான். அப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிற விஜய் அண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் போவோம் சார். சார் நீங்கள் ஏற்பாட்டு பூர்த்தி அமைதியாயிட்டாரு. இல்ல, இந்த போக்கை கொஞ்சம் விட்டு பிடிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். விஜய் பார்க்கறாரு இல்ல அப்படின்னு இல்லை, இது ஒரு மூடர் கூட்டம் மாதிரி இருக்கு. ஆமா, தற்குறிகளாக பெரும்பான்மையவர்கள் இருக்கிறாங்க. அதால சரி, விஜய் நேத்து உங்களுக்கு தான் பதில் சொன்னாரா? தற்குறின்னு சொன்னீங்களே, பாத்தீங்களா உங்க எல்லாருமே கேள்விக்குறியாக்கிட்டாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. ஜாதகம் பார்த்திருப்பீங்க இல்ல? தமிழ்நாட்டுக்கான ஜாதகம் அதெல்லாம் நானும் ஜாதகம் படி பார்த்தேன். அடுத்த 30 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதோ சனி பிடிச்சிருக்காமோ. புரிஞ்சுக்கிட்டேன் சார், பிடிக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை சார், ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு, இன்னும் எங்கெல்லாம் குப்பை இப்படி கிடக்குது, இதுக்கு போய் 40 கோடி 50 கோடி செலவு பண்ணுறீங்க, இங்கே பாரியா பள்ளங்குது, இதை தூக்கி இதில் போடியா மலையோட ஓல்ஸுக்குள்ள போட சொன்னார். அதான், அதாவது கல்குவாரி இருக்குது, கல்குவாரி விதிமுறை மீறி அங்கே தோண்டி வச்சிருக்கிறான், இதை கொண்டு போய் இங்கே போட்டு மூடிட்டோம்னா அது அந்த பாறையை கடந்து தண்ணி உள்ளே போகாது, நிலத்தடி நீர் ஏன்னா நாத்தடிக்கு போய் கெட்டு போகும். அது தெர்மாகோல் பட்ஜெட், அந்த அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. இப்போ இதை நீங்கள் கொண்டு போய் சொல்லுங்களேன் சார், இதுக்கு ஒரு பெரிய அறிவுலாம் தேவையில்லை. இதுக்கு திடக்கழிவு மேலாண்மை படிச்சிருக்கணும், சுற்றுச்சூழலை பற்றி அறிஞ்சிருக்கணுன்ற அறிவுலாம் தேவையில்லை சார். ஆஸ்கர் அவார்டு மாதிரி நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாது அந்த அமைச்சருக்கு? அவர் கொடுக்குறது இருக்கட்டும், நீங்கள் கொடுக்கலாம். இருங்க, பல பேர் அப்படி தான். எத்தனை பேருக்கு அவார்டு கொடுப்பீங்க? இதை பார்த்துட்டு கம்முனுக்குறான்ல ஓட்டு போட்டுவேன், யோ என்னையா அது அப்படின்னு எவனுமே கேட்கல. இந்த தெளிவு கொஞ்ச நாளைக்கு வரட்டும் சார். பட்டா தானே சார் உங்களுக்கு தெரியும். ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, கச்சித்து நோ கமெண்ட். அவரு வந்து மீனவர் சமூகம் நோ கமெண்ட்ஸ். என்னமோ ஏங்க அந்த நடிகரும் இந்த நடிகைக்கு என்னங்க நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சார் இது இருக்கு. இப்போ இதெல்லாம் மீட் பண்ண சொன்னாரு அவர், விஜய் சொன்னார். ஆனால் மீன்வளத்துறை அமைச்சர் நோ கமெண்ட்றாரு. எல்லாத்துக்கும் விஜய் பேசுவார். விஜய் இப்போ எந்த அமைச்சர்கிட்ட மைக்க போய் நீட்டினாலும் தளபதி விஜய் அவர்கள் இதற்கு பதில் சொல்வார், தளபதி விஜய் அவர்கள் பார்த்துக்கொள்வார். விஜய் பேசி யாருனாங்க, அவர் விஜய் அவர்கள் பேசுவார். கடைசியில் விஜய் நான் பேச மாட்டேன், என்ன எதனா சொன்னால் நீங்கள் பேசிங்கன்ட்டார். புரியுதா? அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும், நீங்கள் அடிச்சுக்கங்கன்னு சொல்கிறாரா? நான் பழக்க போல தளபதினு அடிச்சுப்பீங்களே, அந்த மாதிரி அடிச்சுக்கங்க அப்படின்னு நீங்கள் டீசெண்டாக சொல்கிறீங்க. நான் இதை எப்படி சொல்கிறேன்னா, என் கீழே இருக்கிறவன் பெப்பை பே, நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா நான் பெப்பை, அவ்வளோதான். நீங்கள் இப்போ இதில் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள்? நான் பெப்பை, அவ்வளோதான். அப்போது இவனா தத்தி தவறி அம்மா அப்பா அரசியல் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏங்க அது வரைக்கும் நேற்று கண்மணி மேடம் ரொம்ப நாள் இல்லை சார், 119 120 பெண்களுக்கு குற்றங்கள் நடந்திருக்குங்கிறாங்க இந்த 25 நாள். ஏமா தாயே, அதை நீ பேசாதம்மா தாயே. இல்லை, உயிரை பறி கொடுத்தவன் பாதிக்கப்பட்டவன் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இப்போ தான் பாதிக்கப்பட்டவன் கத்துறானா அழுகுறானா? போன ஆட்சியில் அழுவலையா சொல்லுங்கள்? அதாவது நீங்கள் அதை திமுக அதை பேசுவதற்கு இல்லை இவ்வளோ தூரம் நடக்குதுல, இப்போ பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணுமா? இல்லை, அதாவது மக்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள். மக்கள் போக்கில் போய் தான் நீங்கள் அவரை திருத்தணும் சார். சீமானனை விட, செந்தமன் சீமானை விட இந்த தமிழகத்தில் இந்தியாவில் சொல்லுங்கள், ஒரு மனுஷன் எல்லா உயிர்களுக்குமான பொதுவான அரசியலை பேசுகிற ஒரே ஒரு மனுஷனை காட்டுங்க. ஒருத்தன், ஒரே ஒருத்தன்.
ஏன் சிரிக்கிறானே? அப்ப விஜய் கிட்ட இருக்கிற கவர்ச்சி சீமான்ட்ட இல்ல. சிரிக்கிறானே, சீமான் ஜீரோவான், கொந்தளி அப்படியே குதுக்கலிக்கிறானே. இப்போ இதுலேருந்து இந்த மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சுங்கன்னு கம்முனுக்குறோம், கொஞ்சம் தெளியிட்டேன்னு. பித்தம் தலைக்கு ஏறி இருக்கு, தெளியிட்டான். அதாவது அப்போல்லாம் ரேடியோ இருக்குல்ல, ரேடியோ வாங்கினோம்னா அது பாரினே இருக்கும், டகால்னு போவான், ஒரு இன்னொரு ஸ்டேஷன் வைப்பான், அதில் ஒரு பாட்டு வரும், அதில் ஒரு விளம்பரம் வரும், டக்குன்னு அப்படி திருப்பான். அந்த மாதிரி ஓயாமல் திருப்பிக்கினே இருப்பான் சார். ஒரு கட்டத்தில் வெறும் கொய்யின்னு சத்தம் போடும், மெக்கானிக்கிட்ட எடுத்துன்னு போவானுவோம். என்னையா பண்ண? இல்லை மாற்றி மாற்றி வைக்கிற வேலைலாம் வைக்காத, எதையாவது ஒன்று வச்சியா எடுத்து மேலே வை, பாடிக்கினே கிடக்கட்டும் அப்படின்னுவான்ல. அந்த மாதிரி இப்போ புது ஆட்சி வந்திருக்குல்ல, இங்கே திரும்புகிறான், அங்கே ஓடுறான், அப்படி ஓடுறான், விஜய் அதை பேசிட்டாருன்றான், கையை தூக்கிட்டாருன்றான், கருப்பு சட்டை போட்டாருன்றான், டிஃபனில் சாப்பிட்டாருன்றான், ஹெலிகாப்டரில் போலார் இருந்தாருன்றான். நீங்கள் ஜனங்க அவர் பண்ணி இயல்பாக போகிறாரு, கும்பல் கும்பலாக நிற்கிதுங்க. நேற்று இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு பொம்பளை, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு 35 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், வயசு வந்த பசங்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி கொடுக்குது. ஐயோ என் புள்ள நல்லா பேசுது அப்படியா கொடுக்குது. வேறு எப்படி கொடுக்குறாங்க? கவர்ச்சி தான், சினிமா கவர்ச்சி தான். நான் பார்த்ததே இல்லைன்னு ஒரு புள்ள அழுது. இப்போ சிஎம் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது வழியேற ஜனங்க நிற்கிது, போலீஸு கயிறை பிடிச்சி நிற்கிது. என்ன ஆக போகுது இப்போ? அவர் பார்த்து என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? நல்ல சிஎம்மு, எல்லாத்தையும் இலவசம் பண்ணிட்டார். இப்போ மருத்துவம் எல்லாம் பாரு எப்படி கண்ணு மாதிரி இருக்குது. ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போகிறது எல்லாம் காரணம் இந்த புண்ணியம் தான். அவர் போக சொல்ல ஒரு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு ஜனங்க நிற்குதா சார்? இது இத்தனை வாரத்தில் ஒன்றுமே செய்யலை சார். உனக்கு நான் நன்றி சொல்லுறதுக்கு என்ன இருக்குது என்கிட்ட? இருந்தாலும் நான் ஏன் வரேன்? கவர்ச்சி தான், சினிமா கவர்ச்சி தான். அந்த கவர்ச்சி எப்போது போகும்? எப்போது அறிவார்ந்த சமூகமாக மாறும்? அதுக்கு காலக்கடலாம் சொல்ல முடியாது. அதிமுக மீண்டும் எழுச்சி பெறுமா? நிச்சயமாக எழுச்சி பெறும். எடப்பாடி அவர்கள்ட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா? நிச்சயமாக இருக்குது சார், ஸ்ட்ரென்த் இருக்குது. அதாவது இப்போ தேர்தல் வச்சா கூட அதிமுக டோட்டலாக வாஸ் அவுட் ஆயிடும், தாவேக்கா மெஜாரிட்டியில் ஜெயிச்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே சமூக வலைதளங்கள். இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் வரதானே போகுது. ஏன் இப்படி சொல்கிறீங்க? பார்க்க தானே போகிறோம். நீங்கள் இப்போ ஒரு 10 நாளில் தேர்தல் வந்தால் விஜய் ஜெயிச்சிருவார் சார். ஒரு 5 மாதம் கழித்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் வந்தால் விஜய்க்கு இந்த அளவுக்கு வெற்றி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஒன்றா பாருங்கள், அது ப்ராக்டிக்கலாக நடக்க தான் செய்யும். அவ்வளோ கொஞ்சம் லூஸாக தான் இருக்கிறோம், தெரியாத லூஸ்லாம் இல்லை. மக்கள் கொஞ்சம் பேர் தெளிஞ்சிரும். எவ்வளோ நாளைக்கு தான் விஜய் வீட்டிலேருந்து காசு தந்து கொடுப்பாரு எங்களுக்குன்னு எவ்வளோ நாளைக்கு தான் நினைக்க முடியும்? கொஞ்ச நாளில் அது தெளிஞ்சிரும்ல. இப்போ 8 அமைச்சர்களே எங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்கள் சமூகத்துக்குன்றாங்க, நல்ல விஷயம், எல்லோரும் பாராட்டுறோம். இப்போ வேங்கியவர்கள் மாதிரி ஒரு 4 சம்பவம் நடக்குதுன்னு வச்சிங்களேன், யாருமே இப்போ எட்டி பார்க்கலாம், என்ன 8 பேர் இருந்தாலும் 80 பேர் இருந்தாலும் இப்படி தான் முழுகுது அப்படின்ற சீனுக்கு ஜனங்க வந்துடுவாங்க இல்லையா? அதால் சார் உண்மையிலே விஜய் அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்போடு தானே மக்கள் கொடுத்துருக்கான். எதிர்பார்ப்பு அவனுக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அண்ணன்றவன் அடங்க அப்படின்னு கேட்டுருவான். மக்கள் எளிமையான இப்போ நீங்கள் போலீஸை பார்த்தா ஜனங்க பயப்படுவாங்க. ஒரு 50 பேர் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனே அடித்து நாசப்படுத்தி கலவரம் பண்ணுறாங்கல்ல, அப்போ எப்படி திடீர்னு அந்த அச்ச உணர்வு போகுது? அப்போ அவர்கள் அந்த கண்ணியமிக்க நடவடிக்கையிலிருந்து தவறுகின்ற போது மக்களோட மனோபாவம், அது கும்பல் மனோபாவம், அது சடசடன்னு இறங்கிடும். நீங்கள் இப்படி எளிமையாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பஸ்ஸில் ஒரு பிட் பாக்கெட்டை பிடிக்கிறாங்க, ஒருத்தர் பிட் பாக்கெட் அடிச்சுனா பிடிக்கிறாங்க, எல்லாம் தாகரி புகின்னு கத்தின்னு இருப்பான். எவனாவது ஒருத்தர் பட்டுன்னு ஒன்று வச்சான்னு வச்சுங்க, தபன்னு அவன் இது வரைக்கும் அவன் வீட்டில் ஒருத்தரை கூட கை நீட்டி அடிச்சிருக்க மாட்டான், அவன் வாழ்நாளே அடிச்சிருக்க மாட்டான். எல்லாரும் அடிச்சுன்னா தப்பு போய் அடிக்கிறாங்களா? இதுதான் கும்பல் மனோபாவம். அப்போது ஒரு சில இடத்துல மாற்றங்கள் வருகிற போது அதை பார்த்துட்டான்னா ஓ சரியாக தான் இருக்குது போல. நான் இப்போ நாமெல்லாம் போகிற ஆட்கள் மற்றவங்க சொன்னான்னு வச்சுங்க, இவங்களாம் அரசியல் போகாமலே எதை சொல்கிறானுங்க அப்படின்னு ஜனங்க கடந்து போவாங்க. அவர்களிலிருந்தே ஒரு புகை, ஒரு சிறு நெருப்பு கிளம்பிச்சுன்னு வச்சுங்க, அது பற்றிக்க விடாம அளவுக்கு விஜய் அவர்கள் நல்லது செய்யணும், அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் போகணும்னு தெரியல.
நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடியார் அதிமுக மீண்டு எழுகிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதிமுக மீது விஜய்க்கு ஏன் இவ்வளோ கோபம் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து விஜயோட செயல்பாடுகள்லேருந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம விஷயம் நம்ம நிறைய பேசி தெரிஞ்சுக்கலாம். நன்றி.